சினிமாவிலிருந்து விடுபட்டார், சினிமா செயலிலிருந்து விடுபடவில்லை. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? யாகாவராயினும் நாகாக்க, நாகாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. சட்டப்பேரவையில முதலமைச்சர் செய்கை காமிட்டு அப்பாவை சொன்னார்ல, அது எப்படி பாக்குறீங்க? சட்டப்பேரவை அது விடுதலையிலேயே நான் தெரியிருக்கேன். யாகாவராயினும் சோகாக்க, யாகாவராயினும் நாகாக்க, நாகாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. முதலமைச்சர் இன்னமும் தன்னை சினிமாவிலிருந்து விடுபட்டார், சினிமா செயலிலிருந்து விடுபடவில்லை. இந்த குட்டி கதைகள் எல்லாம் லாவணி கச்சேரிகள், அரசியல் நடத்தக்கூடாது. அது மீண்டும் அது பூமிராங்கி ஆகி இன்னும் அதிகமாக இந்த சண்டையில வளர்ச்சி, நாடு, அரசியல், பொது ஒழுக்கமெல்லாம் கீழே கீழே போயிடும். ஆகவே தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும், ஆட்சியை ஆட்சியாக நடத்த வேண்டும். அதை சினிமா காட்சியினுடைய மற்றொரு பகுதியாக ஆக்கக்கூடாது. ஏவா வேலு இருக்காங்கல்ல, அவங்க மேல ஊழல் தடுப்பு பிரிவு இப்ப 3 கோடிக்கு மேல ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு 8 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. எப்படி பாருங்க? நிச்சயமாக இது உடனடியா அவர் எதிர்கட்சி துணைத் தலைவராகவும் இருக்காரு, கொறடாவா இருக்காரு, நிறைய பேசினாரு. அவர் தெளிவா சொல்றாங்க, மிகப்பெரிய அளவுக்கு இந்த பழிவாங்கும் அரசியலால பயனில்லை, கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. இதையெல்லாம் திமுக நெருக்கடி காலத்தையே சந்திச்ச ஒரு இயக்கம். ஆகவே நிச்சயமாக நெருப்பு ஆற்றில் நீந்தி வெளியே வந்தவர்கள் இதையும் சந்திப்பார்கள். அதுக்கு சந்தித்து தக்க விடையை அவர்கள் மக்களுக்கு காட்டுவார்கள்.